என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்போது உங்களுக்கு தெரிகிறதா, வள்ளல் பெருமானார் தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் ஏன் சத்திய ஞான சபையின் சுவர் காலியாகி விட்டன, அந்த நிலம் வறண்டு போனது, அங்கு அருள் ஒளி இல்லை என்று சொன்னார் என்று இப்போது உங்களுக்கு புரிகிறதா? இப்படி இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிமை உள்ள சத்திய ஞான சபையில் கடந்த 100 ஆண்டுகளாக அந்த சிவாச்சாரியாரால் மலம் வாரி பூசப்பட்டு இருக்கிறது. இனிமேல் எப்படி வந்து இந்த இடத்தில் ஆண்டவர் சித்தாடல் புரிவார்? வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை சில புனித ஆத்மாக்களை கொண்டு சட்டப்படி தூய்மைப்படுத்தினார். கடந்த 100 ஆண்டுகள் மேலாக ஞான சபையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பிரதோஷமும் காட்டப்பட்டு வந்தது. இப்படியே தொன்று தொட்டு வந்தது. பின்னாளில் வந்த நமது சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்களான குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியன் ஐயா, வேகாக்கொள்ளை சரவணன் ஐயா, ஜோதி ஐயா, கேசவன் ஐயா, ஆறுமுகம் ஐயா போன்ற பல அன்பர்கள் ஏபிஜே அருள் என்று அழைக்கப்படுகின்ற மதுரை இளங்கோ ஐயா அவர்களின் தலைமையில் 2006ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பாக வெற்றி கிடைத்தது. பின்பு காவல்துறை ஒத்துழைப்புடன் கடந்த 100 ஆண்டுகள் மேலாக ஞான சபையில் படிந்திருந்த அழுக்கு நீக்கப்பட்டது. அதாவது அங்கிருந்த சிவலிங்கம், நடராஜர் சிலை, படிகலிங்கம் முதலானவை அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் சாதி மதம் கடந்து ஞான சபைக்கு வரும் ஆன்மாக்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி விபூதியை தவிர்த்து பிரசாதமாக பணக்கற்கண்டும் நாட்டு சர்க்கரையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த உண்மைகள் எதுவும் தெரியாமல் போனதினால்தான் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்தியதீபம் சிவகுரு ஐயாவும் வள்ளலார் மிஷனை சார்ந்த சாது ஜானகிராமன் ஐயாவும் வள்ளலார் கொள்கைக்கு எதிராக நடந்த சிவாச்சாரியாருக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வந்தனர். இந்த இருவர்களுக்கும் உண்மை என்ன என்பது தெரிந்துவிட்டது. இனிவரும் காலங்களில், குறிப்பாக மாதப்பூச காலங்களில் வள்ளல் பெருமானுக்கு எதிராக இந்த இருவர்கள் போர்க்கொடியை தூக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பெருவழி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். நாம் சென்ற காணொளியில் வள்ளல் பெருமானுக்கும் அவர் ஏற்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கும் எதிராக நின்று துரோகம் இழைத்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரையும் அவருக்கு ஆதரவு தந்ததாக சத்தியதீபம் சிவகுரு அவர்களையும் வள்ளலார் மிஷனை சார்ந்த ஜானகிராமன் அவர்களையும் பற்றி பார்த்தோம். அந்த காணொளியை பார்த்த பல அன்பர்கள் நம்மிடம் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் கேட்கின்ற ஒரே கேள்வி, யார் அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார்? அவருக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் என்று. அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் யார் என்பதையும், அவருடைய வரலாறு என்ன என்பதையும், அவர் வள்ளலாருக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் செய்த துரோகங்கள் என்ன என்பதையும், வள்ளல் பெருமானார் கடைசியில் அவரை ஊரை விட்டு விரட்டியதையும், இத்துடன் வள்ளலாரின் நெருங்கிய நண்பரான ரத்தின முதலியாரின் மகன்களான கணபதி மற்றும் சண்முகம் எப்படி மர்மமான முறையில் செத்து கிடந்தார்கள் என்பதையும், இன்னும் பல அதிரவைக்கும் அதிர்ச்சி தகவல்களையும் பார்க்க போகிறோம். இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், வள்ளல் பெருமானார் சித்தியடைந்த பிறகு 100 ஆண்டுகளுக்கு மேல் கழித்து தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் ஏன் ஞான சபையின் சுவர்கள் காலியாகிவிட்டன, அந்த பெருவெளித்தலம் வறண்டு போனது என்று சொன்னார் என்ற மிக முக்கியமான செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போதுதான் சாது ஜானகிராமன் ஐயாவிற்கும் சத்தியதீபம் சிவகுரு ஐயாவிற்கும் நாம் அறியாமையால், உண்மையை தெரிந்து கொள்ளாமையால் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம், எவ்வளவு பெரிய வரலாற்று பிழையை ஏற்படுத்திவிட்டோம் என்பது தெரியும். நாம் பார்க்க போவது ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரின் ட்ரஸ்டி விளம்பரமும், இந்த ட்ரஸ்டி விளம்பரத்தை மறுத்து அப்போது இருந்த மெய் அன்பர்களால் எழுதிய வடலூர் ட்ரஸ்டி மறுப்பை பற்றியும். சபாபதி சிவாச்சாரியாரின் ட்ரஸ்டி விளம்பரம். தென்னார்காடு ட்ரஸ்டி கூடலூர் தாலுக்கா பார்வதிபுரம் கிராமத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை தேவஸ்தான தர்மஸ்தானங்களின் ட்ரஸ்டி சபாபதி சிவாச்சாரியார் ஞானானந்த வள்ளி சமேத ஆனந்த நடராஜ பெருமானும், தனிப்பெரும் கருணை நாயகி சமேத அருட்பெரும் ஜோதி ஈஸ்வரரும், வெள்ளி அம்பலநாதர் பொன்னம்பலநாதரும் எழுந்தருளி இருக்கும் தேவஸ்தானமாகிய சத்திய ஞான சபைக்கும் தர்மஸ்தானமாகிய சத்திய தர்மசாலைக்கும் இதற்கு முன்னரே அபிமானிகளாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்போது அபிமானிகளாக இருக்கின்றவர்களுக்கும் மற்றும் புண்ணிய லட்சியமுள்ள யாவருக்கும் இதனால் பிரசித்தம் செய்வது என்னவென்றால்,
அருட்பெரும் சித்தியை பெற்றுக்கொண்டுள்ள மகானாகிய திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்களால் வேட்டவலம் அருணாச்சல வசந்த கிருஷ்ணவராய அப்பாசாமி பண்டாரியாரிடம் தரும பரிபாலனத்தை சென்ற அவர் உயிலுக்கும் படிக்கு அவருடைய வானதாராய சக்கிராய பண்டாரியார் கடந்த சித்திரை மாதம் முதல் இந்த சேசிர தரும பரிபாலனத்தை நிர்வகித்து சென்ற முதல் ட்ரஸ்டிவர் ஆஃப் ட்ரஸ்டி பத்திரம் மூலமாக என்னிடம் ஒப்பிக்கப்பட்டு அவ்வருஷம் முதல் இந்த சேசிர தேவஸ்தான தர்மஸ்தான பரிபாலனத்துவம் என்னால் நிர்வகித்து வரப்படுகிறது. இச்சித்திபுரத்துக்கு உலகியலில் வடலூர் பார்வதிபுரம் என்றும் அருளியலால் உத்தர ஞான சிதம்பரம் உத்தர ஞான சித்திபுரம் என்றும் பேர் குறித்து வழங்கப்படுகிறது. சத்திய ஞான சபைக்கு கடந்த பிரஜோப்த வருடம் தை மாதம் 13 திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்கள் தோன்றும் துணையாக இருந்து நேரில் குறிப்பிட்ட வண்ணம் என்னாலே ஞான கிரியாவதி ரூபமாக ஸ்தூல லிங்கம் பிரதிஷ்டை என்னும் ஸ்தூபி வைக்கப்பட்டது. அதாவது வள்ளல் பெருமான் இவரை நேரில் அழைத்து சத்திய ஞான சபையில் சிவலிங்கத்தை வைத்து வழிபட சொன்னாராம். அப்பால் வக்கீல் வெங்கடேசையர் அவர்கள், வேட்டவலம் ஜமீன்தார் அவர்களாகிய மேல் குறித்த சக்கிரையா பண்டாரியார் அவர்கள் முதலான பல தன கணவான்கள் சர்வஜித்து சந்தாப்பட்டி மூலமாய் தொகை உதவி செய்து சேர்ந்த ரூபாய் சுமார் 500, என் கையில் இருந்து சுமார் 150 ரூபாய் ஆக 650 கொண்டு சென்ற விரோதி வருடத்தில் சத்திய ஞான சபையின் தட்சிண முகப்பில் தரிசன மண்டபம் கட்டப்படும். அதன் மேல் அப்புறம் நூதனமாக ஒரு கிணறு வெட்டியும் சன்னதியின் இருபுறத்தும் நந்தவனங்களும் ஸ்தாபிக்கப்பட்டும் தவிர தரிசன மண்டபத்தின் கீழ்புறத்தில் கெண்டாமணி சென்னை கணம் பொருந்திய சே வெங்கடாசல முதலியார் மனைவி பொன்னு ஞானாம்பாள் அவர்களுடைய விசேஷ தன உதவியால் கட்டப்பட்டு இருக்கிறது. அன்றியும் அம்பாள் அவர்களால் சிற்சபா ரகசியாங்க திருமுன்பு வெண்மை பொன்மை செம்மை பசுமை நிற பட்டுகளால் முன்புள்ள திரைகிளமாய் போய்விட்டதற்கு பதில் திரைகள் புதிதாக போடப்படும். ஆனந்த நடராஜர் பெருமான் திருமுன்பு கலவை நிறமுள்ள சின்ன படங்களும் அமைக்கப்பட்டது. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்பவே ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அவர்களால் ஞான சபையில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டு விட்டது. சென்ற நந்தன வருடம் முதல் கணம் பொருந்திய எஸ் ராமசாமி முதலியார் அவர்களின் பத்தினி மரகதவள்ளி அம்மாள் அவர்களால் சபையில் சுவாமிக்கு நித்தியம் உச்சிக்கால கட்டளை மகா நிவேத்தியமும் நடத்தி வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது நடராஜருக்கு மதிய வேளையில் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. சேலம் அன்னதானப்பட்டி மிட்டாதாரரும் பென்ஷன் தாசில்தாரருமான கோபாலசாமி முதலியார் அவர்களால் சபையில் சுவாமிக்கு சாத்வீதமான நந்தாதீப கட்டளை நடப்பித்து வரப்படுகிறது. சென்னை இருக்கும் ரத்தின முதலியார் அவர்களின் குமாரர் கணபதி சண்முக முதலியார் இவ்விருவர்களால் உயில் மூலமாய் ரூபாய் 1000 இந்த சபையில் ஆராதனை செய்யப்பட சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஆத்மார்த்த பூஜை நிவேத்தியங்களுக்கு சர்வ சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த இருக்கும் ரத்தின முதலியார் வள்ளலாரின் உச்ச நண்பர். அவருடைய மகன்கள் நடராஜருக்கு பூஜை நடத்த 1000 ரூபாய் தந்தார்களாம். வருஷ பிரதிதி வருஷம் சித்திரை பூசத்திற்கு கூடலூர் தாலுக்கா மேல புதுப்பேட்டை ஏற பிள்ளையால் நன்சை புன்சை சுமார் 8.5 காணி நிலம் எனக்கு தானம் செய்யப்பட்டு சுமார் 4-5 வருடமாக அவ்வேதியில் பூசக்கட்டளை சபையில் சிறப்பாக நடந்து வருகிறது. ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் என்ற இவர்தான் முதலாக சத்திய ஞான சபையில் மாத பூசை என்ற நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். இவருக்கு பல ஏக்கர் நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சத்திய ஞான சபையில் மாத பூசம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது இந்த சிவாச்சாரியார். பிரதி வருஷம் ஆவணி மாதம் பூதத்திற்கு கூட்டிடி கள்ளக்குறிச்சி ஸ்ரீ பொன்னபல தெரு நயினார் எனக்கு நிலம் தானம் செய்திருக்கிறார். இந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் கொடுத்த
டிரஸ்டியை மறுத்து அப்போது வடலூரில் வாழ்ந்த மெய் அன்பர்களால் எழுதப்பட்ட வடலூர் டிரஸ்டி மறுப்பு இப்போது வாசிக்கப்படுகின்றது. கூடலூர் ஜில்லா, கூடலூர் தாலுக்கா, குறிஞ்சிப்பாடிக்கு அடுத்த உத்தர ஞான சித்திப்புரம் என்று வழங்கும் வடலூரில் டிரஸ்டி என்னும் போலி பெயர் புனைந்து உளவும் ஆடூர் சபாபதி குருக்கள் என்பவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட கட்டுக்கதையான விளம்பரத்திற்கும் மேற்படி குருக்கள் இயற்றி வரும் நவீன கற்பனை நடவடிக்கைகளுக்கும் மறுப்பு. இது வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு. மேற்படி விளம்பரத்தில் அடங்கிய சங்கதிகள் ஒவ்வொன்றும் பொய்யினால் புனைந்தது என்று தெரிந்து கொள்ளும் முன்னரே இவ்விளம்பரத்தை எழுதிய குருக்கள் ஆதியில் இன்னவரென்றும் அவருக்கும் தர்மசாலைக்கும் உண்டான சம்பந்தம் இத்தன்மை என்றும் மேற்படி பார்வதிபுரத்தில் வள்ளலாரால் நிர்ணயிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையிலும் சத்திய ஞான சபையிலும் நடத்த வேண்டிய விதிகள் வள்ளலாரால் உண்டான கட்டளைகள் இன்னதென்றும் தெரிந்து கொண்டால் அல்லது பொய்யினால் புனைந்திருக்கும் கதைகள் மேற்படி விளம்பரத்தில் இன்னவையென்று புலப்படுவது அரிதாகையால் டிரஸ்டி சிவாச்சாரியர் என்று போலி பெயர் புனைந்தவருடைய வரலாற்றை முதலில் ஒருவாறு சுருங்க சொல்வதை என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே ஒவ்வொருவரும் உற்று கவனியுங்கள். இவர் ஆதியில் சிதம்பரத்திற்கு அடுத்த ஒரு குக்கிராமத்தில் ஐயனார் கோயிலில் பூசை செய்து கொண்டிருந்தவர். இவருக்கு அத்தொழிலில் தக்க வருமானம் இல்லாமற்படியால் தரித்திரம் பிரித்திருந்தபடியால் மடைச்சாமி என்பவர் ஒருவரை அடுத்து வைத்தியம் கற்றுக்கொள்வதாய் அபிநயம் காட்டி அவருடன் கடந்த சுக்கில வருடம் வைகாசி மாதத்தில் மேற்படி தர்மசாலைக்கு வந்து 4-5 தினம் இருந்து போய்விட்டனர். மேற்படி வள்ளலார் மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகத்தில் எல்லாம் சித்த திருக்கோலத்துடன் வெளிப்பட்டு இறந்தவர்களையெல்லாம் எழுப்ப போகிறதாக வெளிப்படுத்திய பத்திரிகைக்கு பின் தன் தந்தையை சமாதி செய்துவிட்டு குடும்ப சமேதராய் மேற்படி தர்மசாலைக்கு வந்தனர். அக்காலத்தில் இவருடைய நிலைமையோ நெடும் காலமாக வள்ளலாரை சூழ்ந்திருந்த அநேக செல்வந்தர்கள் அக்காலத்தில் நடந்தேறி வந்த கட்டடங்களுக்கு வேண்டிய பொருளுதவி செய்யவும் ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்யவும் இருந்த செல்வந்தர்களில் இவரும் ஒருவராக இருப்பாரா என்றால் இல்லை. அல்லது அநேக அபிமானிகள் அக்காலத்தில் நடந்தேறி வந்த காரியங்களுக்கு காரியஸ்தர்களாக ஏற்பட்டு காரியங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட காரியஸ்தர்களில் இவரும் ஒருவராக இருப்பாரா என்றால் இல்லை. அல்லது சுவாமிகளுடைய விவகார காலத்தில் கல்வி திறமுடைய அறிவுடையவர்கள் அநேகர் சூழ்ந்து கொண்டு அற்புதமான விவகாரங்களை கேட்கவும் சந்தேக விபரீதங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் சக்தி உடையவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் இவர் ஒருவராக இருப்பாரா என்றால் இல்லை. அல்லது அநேக குடும்பங்கள் ஏழைகளுக்கு போடும்போது சாப்பாட்டை எதிர்பாராமல் தங்கள் சொந்த பொருளை கொண்டு ஜீவித்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் இவர் ஒருவராக இருப்பாரா என்றால் இல்லை. ஆனால் இவர் சரித்திரம்தான் எப்படிப்பட்டது! உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை, உண்ணவோ உணவுக்கும் வழியில்லை என்னும் வாக்கிய பொருளாக இருந்து ஏழைகளைப் போல் இவரும் பொது இடத்தில் படிவாங்கி காலசேபம் செய்து கொண்டு வந்தார். சில தினத்திற்கு பின் தானும் வள்ளலார் சமூகத்தில் ஒரு தொழிலாளியாக இருக்க விரும்பி எண்ணம் கொண்டு வள்ளலார் இருந்த அறையில் ஒரு இரும்பு பெட்டி இருந்தது. அதற்கு பிரதி தினமும் தோத்திரங்களோடு வலம் வந்து தீபாதாரணை செய்வது உண்டு. ஒரு நாள் இவர் தனக்கு ஜாதி சமய முதலான பேதங்கள் இல்லை என்றும் தான் பிரதி தினமும் மேற்படி பெட்டிக்கு தீபாராதனை செய்வதாய் விண்ணப்பித்து கொண்டார். அப்படி இருந்ததால் செய்யலாம் என்றார்கள். அத்தருணம் இவர் தன் ஆசாரங்களை விட்டு பூநூல் முதலியவை நிவர்த்தி செய்து பிரதி தினமும் சாயந்தரம் பார்வதிபுரத்தில் இருந்து வள்ளலாரின் இருப்பிடமாகிய மேட்டுக்குப்பத்திற்கு போய் தீப ஆராதனை செய்துவிட்டு உடனே தன் இருப்பிடத்திற்கு போய்விடுவார். இவர் போகாத காலத்தில் நேர்ந்தவர்களும் தீபாராதனை செய்வது உண்டு. வள்ளலார் 2.5 வருட காலமாக அல்லும் பகலும் செய்து கொண்டு வந்த அற்புதமான விவகாரங்களை இவர் நேரில் கேட்டறிந்தது கொஞ்சம்தான். ஆனால் கேட்டவர்களிடத்தில் கேட்டு கிஞ்சித்து தெளிந்தார். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் கொஞ்ச தினத்திற்கு முந்தையே இவருடைய தீபாராதனை தொழிலும் நின்றது. வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் தருணத்தில் வேட்டவலம் ஜமீன்தார் அப்பாசாமி பண்டாரியார் தன் ஜமீனுக்கு போயிருந்தபடியால் ஜமீன்தார் இன்னும் வரவில்லையா என்றார் வள்ளலார்.
அதை கேட்டிருந்த இவர் உடனே ஜமீனுக்கு போய் வள்ளலார் சொல்லாத சில கற்பனையான வார்த்தைகளை அவருக்கு சொல்லி வீண் தொந்தரவை கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். அதை வள்ளலார் அறிந்து இவரை நோக்கி நூல் எனிலோ கோல் சாயும் என்ற வாக்கியத்தை சொல்லி பிராமணர்களைத் தவிர மற்ற இதர ஜாதியருக்கு இந்த துணிவு வராது என்றார்கள். இவருடைய சகவாசத்தினால் மேற்படி ஜமீன்தாரருக்கு கெடுதி நேரிடும் என்பதாக எண்ணி இவரை உடனே ஊருக்கு போய்விடும்படி கட்டளையிட்டார் வள்ளலார். இச்சொல்லை கேட்ட இவர் நாணமுற்று வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் வரையில் வெளி ஊர்களில் போய் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்து திருக்காப்பிட்டு கொண்ட பின் 3ஆம் நாள் சாலைக்கு வந்து சேர்ந்தார். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் காலத்தில் அருகாமையில் இருந்ததாக பெருமையாக புழுகுவார். அது வெறும் புழுகே. இந்த புண்ணிய புருஷர் சாலைக்கு வந்து சேர்ந்த 15 தினத்திற்குள் நூல் எனிலோ கோல் சாயும் என்று சொன்ன வாக்கியத்தின்படி வள்ளலாரின் உத்தரவின்படி சில ஏழைகளை கைவிடாமல் காப்பாற்றி கொண்டிருந்த காரியஸ்தருடைய மனதையும் கெடுத்து பாதுகாத்து கொண்டிருந்த ஏழைகளை முற்றும் கைவிட செய்து ஜமீன்தாருக்கு காரியஸ்தராக இருந்த கனகசபை பிள்ளை என்பவர் மூலமாக ஜமீன்தாரை தன் வசப்படுத்தி கொண்டார். இவர் சன்மார்க்க மரபில் விழுந்து பாவியாகி விட்டார் என்று இவருடைய இனத்தார் இவரை நீக்கி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தன் வசப்படுத்தி தான் பின் செய்ய போகிற தன் சொந்த கிரக கிருத்தியங்களில் அவர்கள் விரோதம் செய்யாமல் உடன்பட்டு நடக்க அவர்களுக்கு பொருளாசை காட்டி வசப்படுத்த மேற்படி ஜமீனில் ஒரு ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய தந்திரமாக உடையவர்களை தூண்டி விரோதப்பட்டிருந்த தன்னுடைய இனத்தாரை குருமார்களையெல்லாம் வரவழைத்து அந்த ஜமீனுக்கு வேண்டிய செலவு வைத்து அந்த குருமார்களுக்கு வேண்டிய பொருள் உதவியும் செய்தார். மேலும் அந்த ஜமீன்தாருக்கு குழந்தைகள் இல்லாத இருந்தபடியால் நவக்கிரக சாந்தி செய்வித்தால் சன்னதி உண்டாகும் என்றும் ஆசை காட்டி பணத்தாசையினால் வசப்படுத்த வேண்டி குருமார்களையெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய பொருள் உதவி செய்வித்தார். இப்படிப்பட்ட பல தந்திரத்தால் தன்னை நீக்கி வைத்திருந்த குருக்கள்மார்களையெல்லாம் வசப்படுத்தி ஜமீன்தாரால் வேண்டிய பொருளுதவி பெற்று ராமேஸ்வரம் முதலான இடங்களுக்கு போய் தான் சன்மார்க்கத்தில் நின்ற தோஷத்திற்காக பிரத்தியாச்சம் செய்து கொண்டு வந்து பல தந்திரத்தால் பிரயோஜனம் செய்வித்து வசப்படுத்தி வைத்திருந்த குருமார்களையெல்லாம் வரவழைத்து தான் சிவாச்சாரியார் பட்டம் பெற்றுக்கொள்ள மேற்படி பார்வதிபுரத்தின் எல்லையில் பந்தல் முதலானவை போடத் தொடங்கினார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் சன்மார்க்கத்தில் நின்றதால் இவருக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது என்று அதனால் ராமேஸ்வரம் சென்று குளித்து தீட்டை கழித்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த சில அபிமானிகள் இவர் மார்க்கத்திற்கு விரோதமாய் பிரயச்சம் செய்து கொண்டபடியால் சபை முதலான இடங்களில் இவர் தீபாராதனை செய்யப்படாது என்றும் மேலும் இது யாவருக்கும் பரமாசாரிய சனமானபடியால் இந்த இடத்தில் இவர் போலி ஆசாரியர் அபிஷேகம் செய்து கொள்ளப்பட்டது என்றும் அபிஷேகித்தார்கள். அப்போது இவர் தன் பெண்ணை விவாகம் செய்து கொடுக்கும் நிமித்தம் இப்படிப்பட்ட மாறான வேடங்களை பூண்டு வருவதாயும் பெண்ணுக்கு விவாகம் முடிந்த பின் நானும் உங்களின் ஒருவனாக இருப்பேன் என்று இதமான வார்த்தைகளாலும் பேதமற்ற சமரச செய்கைகளாலும் அவர்களை மயங்க செய்து தான் செய்து கொள்ள போகிற போலி ஆசாரிய அபிஷேகத்திற்கு மேற்படி ஜமீன்தாரரிடம் மறுபடியும் பொருளுதவி பெற்று பொருளாசை காட்டி வைத்திருந்த தான் இனத்தாரை எல்லாம் வரவழைத்து போலி ஆசாரியார் பட்டம் பெற்றுக்கொண்ட கொஞ்ச தினத்திற்கெல்லாம் மறுபடியும் ஜமீன்தாரரிடம் பொருளுதவி பெற்று பெண்ணின் விவாகத்தையும் முடித்து கொண்டார். இவர் மயக்க வலையில் அகப்பட்ட அந்த ஜமீன்தார் வள்ளலார் சொன்ன புண்ணிய கைங்கரியத்தை மறந்து அவர் கால பரியந்தம் எல்லா உதவியும் இவருக்கே செய்ய புகுந்து பொருள் நட்டத்தை கண்டார். என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இந்த குருக்கள் அருணந்தி சிவாச்சாரியார் பட்டம் சிரசில் தரித்து கொண்ட கொஞ்ச தினத்திற்கெல்லாம் இவர்தான் முன்னிருந்த நிலையில் இருந்து மாறுபட்டு இவர் அந்த இடத்தை அபிமானித்து இருந்தவர்களிடம் இருந்த சகசத்தையும் மறந்து நெடுநாள் கட்டி மறைத்து வைத்திருந்த காசு பறிக்கும் வேடத்தை பூண்டு சமரச சுத்த சன்மார்க்க மரபை விளக்கி காட்ட வந்த ஞான சபையில் வள்ளலார் திருவாக்கிற்கு விரோதமாக நூலெனிலோ கோல் சாயும் என்று இவருக்கு சொன்ன வாக்கியத்தை பரிபாலனம் செய்ய ஜாலம் வேடம் காட்ட ஆரம்பித்தார்.
இவர் ஜாலம் காட்டும் ஞான சபை விஷயமாக வள்ளலார் அவர் திருகரத்தால் எழுதி கொடுத்த பத்திரிகை இதன் அடியில் வருமாறு காண்க. என் அன்பார்ந்த ஆண்மநேய உறவுகளே, 18ஆம் தேதி 7ஆம் மாதம் 1872ஆம் ஆண்டு நம்முடைய வள்ளல் பெருமானார் ஞான சபையை பற்றி ஒரு விளக்க விபவ பத்திரிகை ஒன்றை எழுதுகிறார். அதில் சபையை எப்படி நடத்த வேண்டும், சபைக்குரிய வழிபாட்டு விதிகளையும் பற்றி எழுதுகிறார். அதை நாம் வாசிக்கின்றோம். சபை வழிபாட்டு விதி 18/7/1872 ஞான சபை விளக்க விபவ பத்திரிகை. அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்ம சாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகின்ற குழாப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதி உள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சித்தி உடையவர்களாய் திருவாய் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். 4 நாளுக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியவரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைக்கும் போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசி துடைக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைப்பதற்கும் தூசு துடைப்பதற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்பு உடையவர்களாக இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களின் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தர்களாய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டியை திறவுகோலை ஆசான காவல் உத்தரவாதியாய் இருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகின்றேன். ஆங்கிரச வருடம் ஆடி 5 இங்கனம் சிதம்பர ராமலிங்கம். மேற்படி இந்த பத்திரிகையின்படி சில மாதம் நடந்து கொண்டு வந்தது. வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் சில தினத்திற்கு முன் மேற்படி சபையை மூடிவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்டவர் வருங்காலத்தில் சபையானது தானே திறந்து கொள்ளும். அப்போது அது அற்புதமான கட்டிடமாக தோன்றும். அப்போது எல்லா அற்புத சித்திகளும் நடக்குமென்றார்கள். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட பின் மேற்படி சபையானது 3 வருஷம் வரையில் மூடியிருந்தது. அது என்னத்திற்கு மூடி வைக்க சொன்னார்களோ அது அந்த திரு உள்ளத்திற்கே தெரியும். அப்படி வெகுதானிய சித்திரை மாதம் 1 தேதியில் அங்கிருந்த சாலை அபிமானிகளால் 6 பேர் கூடி சபையை திறந்து பிரதி தினமும் தோத்திரமும் பிரதிமாத பூசத்திற்கு தீப அலங்காரத்தோடு தோத்திரமும் இன்னும் இப்படிப்பட்ட சில ஏற்பாடுகளை அவர்களுக்குள் பிரமாணமாக செய்து கொண்டு நடத்த ஆரம்பித்தார்கள். வள்ளலார் உத்தரவின்படி மூடி வைத்திருந்த சபையை திறந்ததே பெரும் குற்றம். அந்த சபை எப்படி போனாலும் நமக்கென்ன? அதன் பேரில் மூடி வைக்க சொன்ன வள்ளலாருக்கு இல்லாத பொறுப்பு நமக்கு இல்லை. அல்லது திறந்தவர்களாது வள்ளலார் திருகரத்தால் எழுதி கொடுத்த மேற்படி பத்திரிகையின் படியாவது நடத்த வேண்டும். அதையும் விட்டார்கள். சபையை திறந்த 6 பேரில் இந்த குருக்களும் ஒருவர் ஆதலால் சபை விஷயமாய் தான் தக்க வரும்படி செய்வித்து சபை காரியங்களை தடையில்லாமல் நடத்தி கொண்டு வருவதாய் மற்ற 5 இவர் அபிநயம் காட்டி அவர்கள் இருக்கிற வரையில் மாறுபாடு இல்லாமல் அவர்கள் ஏற்பாட்டின்படி நடந்து கொண்டு வந்தார். சபையை திறந்த 6 பேரில் சபை விஷயத்தில் முக்கியமாய் கவனித்து கொண்டிருந்த 3 காலமாகிவிட்டார்கள். அவர்கள் இறந்த பின் இவர் தான் பெற்ற சிவாச்சாரியார் பட்டத்திற்கு தக்கபடி மெல்ல 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 சபையை வள்ளலார் கட்டளைக்கு விரோதமாக அடியோடு மாற்ற ஆரம்பித்தார். இவர் புரட்டிய ஒவ்வொரு சங்கதியும் இதன் அடியில் வருமாறு காண்க. சபை விஷயமாய்
வள்ளலார் திருகரத்தால் எழுதி கொடுத்த பத்திரிகையில் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று வழங்க வேண்டும் என்றார்கள். இப்போது சிவாச்சாரியார் பட்டத்தை தரித்து கொண்ட இவர் சபை கட்டிட மானியம் செய்ய புகுந்து அத்திருவருள் வாக்கிற்கு விரோதமாக ஞானானந்தவள்ளி ஆனந்த நடராஜர் வீற்றிருக்கும் சபை என்று அடியோடு பெயரை மாற்றினார். மேற்படி பத்திரிகையில் இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரையில் திருவாய் படிபுறத்தில் தகரக் கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்குகளும் மேலேற்றுகின்ற குலாபுகளும் வேண்டாம் என்றார்கள். திருவாய் படிபுறத்தில் தகரக் கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் என்பதற்கு விரோதமாக மூலாசானத்தில் ஒரு நிலை கண்ணாடியை நாட்டி அதற்குள் ஒரு அகண்டத்தை வைத்து பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்குகளாலும் மேலேற்றுகின்ற குலாபுகளாலும் அலங்காரம் செய்து திரையை தூக்கி இதுவரையில் யாரும் பாராத அற்புதமான தீபத்தை காட்ட ஆரம்பித்தார். சுத்த சன்மார்க்கத்திற்கு பிரத்திஷ்ட பிரமாணமே அல்லது பிரத்திஷ்ட பிரமாணம் இல்லை என்று வள்ளலார் சொல்லுக்கு இது விரோதமே. மேலும் திருவாய் படிபுறத்தில் இருந்து விலக்கு வைக்கப்பட்டவர்கள் 75 மேற்பட்டவர்களாகவும் அல்லது 12 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் கரணசுத்தி தேகசுத்தி உடையவர்களாகவும் போக முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்பு உடையவர்களாக இருத்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போகக்கூடாது என்றார் வள்ளல் பெருமானார். இப்போது மேற்சொன்னபடி இருக்கப்பட்டவர்கள் குருக்களுடைய வம்ச பரம்பரையினர்தான். மற்றவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. இல்லாதிருந்தாலும் இவருக்கு காசு சித்தியானால் பெண்களும் உள்ளே பிரவேசித்து பார்க்கலாம். யாரும் எது குறித்தும் ஞானசபை உள்ளே போகக்கூடாது என்பது வள்ளல் பெருமானின் கட்டளை. ஆனால் இவர் பணம் வாங்கி கொண்டு பல மனிதர்களை உள்ளே அனுப்பி பார்க்க வைத்திருக்கிறார். மேலும் மேற்படி பத்திரிகையில் விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைப்பிக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும் என்றார்கள். இதற்கு விரோதமாக இவர் திரை தூக்கி நிலை கண்ணாடிக்குள் வைத்திருக்கும் அற்புதமான தீபத்தை காட்டும்போது ஒரு பக்கம் பரிசுத்தமான பிராமண கும்பல்கள் வேத கோஷம் செய்கின்றார்கள், மறுபக்கம் தோத்திர கும்பல்கள் பெரும் கூச்சலிடுகின்றார்கள். ஒரு பக்கம் பிடிலும் மத்தள ஓசையும், ஒரு பக்கம் மணியின் ஓசையும், ஒரு பக்கம் பிரம்ம மத்தளத்தின் ஓசையும், ஒரு பக்கம் நகார் ஓசையும், ஒரு பக்கம் கண்டாமணியின் ஓசையும், ஒரு பக்கம் நாதசுரத்தின் ஓசையும், ஒரு பக்கம் வெடியின் ஓசையும். இந்த ஓசைகளால் பூமி அதிர்ச்சி கண்டு சபைக்குள் தூங்குகின்ற ஆண்டவரும் விழித்துக் கொள்கின்றார். மெல்லென துதி செய்தல் வேண்டும் என்பதற்கு இவை நேர் விரோதம். வள்ளலாருடைய விவகார காலத்தில் சேர்ந்திருந்த கூட்டங்கள் பிடில் மத்தளம் முதலான கருவிகளுடன் தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள். சன்மார்க்கத்திற்கு இப்படிப்பட்ட வினோதங்கள் வேண்டியது இல்லை, மன நெகிழ்ச்சியோடு தோத்திரம் செய்வதுதான் வழிபாடு என்றார்கள். வெடியும் பிரமிக்கபடியான சத்தத்தை தருவதால் அது வேண்டியது இல்லை என்று இப்படிப்பட்ட ஆறாவர செய்கையெல்லாம் தடை செய்து கொண்டிருந்தார் வள்ளலார். மேலும் மேற்சொன்ன 6 பேரும் கூடி சபையை திறக்கும் போது திரைக்குள் ஒரு பீடத்தை வைத்து அதன் மேல் சரிகைகளால் அலங்கரித்த தலையணைகளையும் துண்டுகளையும் வைத்து அதை ஒரு பீடமாக சிந்தித்து பூசித்து வந்தார்கள். இப்போது இவர் அந்த பீடத்தில் மினுக்கும்படி ஒரு பதக்கத்தை தொங்கவிட்டு அதன் கீழ் 2 பாதங்களை செய்து வைத்து அந்த பதக்கத்தின் கீழ் சூட ஆபரணங்களாலும் வஸ்திரங்களாலும் புஷ்பங்களாலும் விக்கிரகத்தை போல் அலங்காரம் செய்து திரை தூக்கி காட்ட ஆரம்பித்தார். சென்ற தைப்பூசத்தில் சிலர் முன்னிலையில் இவர் சொன்னதாவது, இதுவரையில் சபையில் விக்கிரகத்தை வைத்திருப்பதாக சொல்வார்கள், அப்படியல்ல. இனி கந்தக செம்பை எடுத்து அதன் குற்றத்தை நீக்கி சொர்ணமாக்கி நடேச விக்கிரகத்தை வார்த்து வைக்கப் போகிறதாயும் ஆண்டவர் சம்மதமும் அப்படியே இருப்பதாகவும் சொன்னார். முன்பு ஞான சபையில் நடராஜர் சிலையை வைக்க வள்ளலார் சொன்னாராம். பின்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் இவரிடம் சொன்னாராம் என்னவென்று, 5 மாற்று பெற்ற சிற்றணுவை உள்ளே வைத்து வழிபடுங்கள் என்று. நடராஜரை வைத்த பின் ஞானானந்த வள்ளி அம்மையையும் கைலாசத்தில் இருந்து வரவழைத்து சபையில் வைக்கப் போகிறாயும் சொன்னார். இனி இந்த சுவாமிகளெல்லாம் சபையில் வந்து விஜயம் செய்து வள்ளலார் திருவாக்கில் இருந்து வெளிப்பட்ட எல்லா அற்புத சித்திகளும் நடக்க போகிறபடியால் இப்போதே அந்த சாமிகளின் விநியோகத்திற்கு சபையில் தேங்காய்கள் உடைத்தார், புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தார், மணி ஆட்டினார். சுவாமிகளெல்லாம் சபையில் வந்து விஜயம் செய்தால் அவர்களுக்கெல்லாம் பிரதி தினமும் நைவேத்தியங்களுக்கு பொருள் வேண்டுமே, அதற்காக உண்டியலையும் வைத்து விட்டார். ஞான சபையில் முதலில் உண்டியலை உருவாக்கியவர் இந்த சிவாச்சாரியார்தான்.
சுவாமிகள் எல்லாம் சபையில் வந்து விஜயம் செய்த பின் நம் போல் ஆன்மாக்களின் பக்குவத்திற்கு தக்கப்படி முத்தியை கொடுக்க வேண்டுமே. அதற்கு அந்த சபையை பஜனையோடு வள வரும்போது தன்னை சூழ்ந்து இருந்தவர்களை நோக்கி சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4ஐயும் அனுஷ்டிப்பவர்கள் அடையும் படியான பத முத்திகளை கொடுக்கத்தக்க இடம் இதுவென்று குறிப்பிட்டு அந்த 4 இடத்திலும் பஜனையோடு நின்று ஆங்காங்கே தேங்காய்கள் உடைத்து அர்ச்சனம் செய்து மணியாட்டி ஜாலம் காட்டினார். இதன்றி வள்ளலார் இருந்த இடத்தில் 2 இரும்பு பெட்டிகள் இருந்தன. அதில் ஒரு பெட்டிக்கு தீபாராதனை முதலான உபசாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் கொஞ்ச தினத்திற்கு முன் தம்மை சூழ்ந்து இருந்தவர்களை நோக்கி, இனி இந்த பெட்டியின் இடத்தில் யாரும் லட்சியம் வையாதீர்கள், இதில் ஒன்றும் இல்லை என்றார்கள். இந்த பெட்டிகள் வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட அறையில் 4 வருஷம் வரையில் இருந்தன. அதை யாருக்கும் தெரியாமலே களவு செய்து கொண்டு வந்து விட்டார். இவர் களவு செய்த கொஞ்ச நேரத்திற்கு பின் அங்கு உள்ளவர்களுக்கு தெரிந்து இவரை தேட ஆரம்பித்தார்கள். மறைந்தார். அப்போது இவர் செய்த களவான காரியத்திற்கு அத்தருணம் அங்கிருந்த அநேக விதமான எண்ணங்களை கொண்டார்கள். மரபுக்கு விரோதமான காரியம் செய்யப்படாது என்று ஒருவருக்கொருவர் சமாதான வார்த்தைகளால் மௌனத்தை அடைந்தார்கள். இல்லாவிட்டால் அப்போதே இவர் இராஜாங்கத்தார் தண்டனைக்கு ஆளாகி இருப்பார். அந்த பெட்டிகளில் என்ன இருந்ததோ, இவர் என்ன செய்தாரோ அது தெரியாது. இப்போது அந்த பெட்டிகளை இவர் பெயரிட்டிருக்கும் பொன்னம்பலர்நாதர் இருக்கும் இடத்தில் வைத்து திரை சாத்தி அதில் ரச குளிகைகள் இருப்பதாக சிலருக்கு சொல்லி திரை தூக்கி ஜாலம் காட்டி கொண்டு வருகிறார். இதுவும் வள்ளலாரின் கட்டளைக்கு விரோதமே. இப்போது நாம் பார்க்கின்ற சத்திய ஞான சபையில் பொற்சபையும் சிற்சபையும் இருக்கின்றதே, அதை கட்டியதும் இந்த சபாபதி சிவாச்சாரியார் தான். இதன்றி தங்கள் வீட்டின் முன் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி காசியிலிருந்து கேட்ட வரத்தை தரும்படியான ஒரு பிள்ளையாரை வரவழைத்ததாக சொல்லி அதை மேற்படி கோயிலில் வைத்து கும்பாபிஷேகம் முதலானும் செய்து இப்போது பிரதி தினமும் மணியாட்டி பூசை நைவேத்தியம் முதலானும் செய்து கொண்டு வருகிறார். இதுவும் வள்ளலார் கொள்கைக்கு விரோதமே. இதற்கு முன்பால் சத்திய ஞான சபையின் உள்ளே பிள்ளையார் சிலை இருந்தது. அதை நிறுவியவர் இந்த சிவாச்சாரியார். மேலும் சாலை நிலங்களுக்கு அருகாமையில் ஒரு பெருமாள் கோயில் கட்டியிருக்கிறார். இனி அதில் பெருமாளை வைக்கப் போகிறாராம். இதன்றி தைப்பூச காலத்தில் ஆலயங்களில் திருவிழா காட்சி நடத்துவது போல் 3 தினத்திற்கு முந்தைய துவாஜ வரண கொடியை நாட்டி பிராமண கும்பல்களை சேர்த்து கொண்டு ஒரு கலசத்தை நாட்டி அந்த மந்திர ஆகாவனத்தால் உயிர்ப்பித்து மேற்படி பிராமண கும்பல்களால் வேத கோஷம் செய்வித்து அந்த கோஷத்துடன் அந்த கலசத்தை சபைக்குள் வைத்து இவருடைய திருவிழா பரியந்தம் அந்த பிராமண கும்பல்களை கொண்டு சபையில் ஓமத்தை வளர்த்து வேத பரியாணம் செய்விக்கிறார். இதுவும் வள்ளலார் கொள்கைக்கு விரோதமே. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, சத்திய ஞான சபையில் கலசத்தை நிறுவியவரும் இந்த சிவாச்சாரியார் தான். இதன்றி சபையில் ஓமத்தை வளர்த்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கவும் பேய் பிடித்தவர்களுக்கு பேய் ஓட்டவும் ஆரம்பித்தார். இவர் அங்கே பிள்ளையார் கோயில் கட்டியதற்கு காரணம், வள்ளலார் சாலையில் இருந்தபோது பிள்ளையார் கோயில், சுப்பிரமணியர் கோயில் இது முதலானதும் கட்ட அஸ்திவாரம் போடப்பட்டு இருப்பதாயும் அதற்கு பிளான் முதலானதும் ஏற்பட்டு இருப்பதாயும் அதை தான் கட்டி பூர்த்தி செய்ய ஆண்டவர் வந்து இவருடைய பரிசுத்தமான தேகத்தில் நுழைந்து சொற்பனத்தில் சொல்லுவதாயும் சொல்லுகிறார். நம்முடைய வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையில் முருகனையும் பிள்ளையாரையும் வைக்க பிளான் போட்டாராம். அது நடக்காமல் போய்விட்டதால் அதன் பின்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவருடைய கனவில் வந்து முருகனையும் பிள்ளையாரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட சொன்னாராம். இவருடைய சொற்பன பிதற்றுகள் உண்மையாக இருந்தால் எல்லாமல்ல கடவுள் சித்த திருக்கோலத்துடன் வெளிப்பட்டு இவ்வுலகின் கண்ணே சுத்த சன்மார்க்கத்தை விளங்க செய்ய போகிறதாக குரு முகூர்த்தமாக எழுந்தருளியிருந்த வள்ளல் பெருமானின் பாசுரங்களாலும் விவகாரங்களாலும் பறையடித்திருக்கும் வாக்கியங்கள் எல்லாம் பொய்யே. பொய் சொல்லாத இந்த சத்தியர் சொற்பனமும் புழுகு இல்லை, மெய்யே. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, எல்லாம் வல்ல சித்தன் திருகோலத்துடன் வெளிப்பட்டு சமரச சுத்த சன்மார்க்கத்தை இவ்வுலகின் கண்ணே நாட்டப் போகிறதாக சொன்ன வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க் என்பதற்கு பொருள் விளக்கம் காட்டியதை இதன் அடியில் காண்க. சமரசம் என்பது எல்லா அந்தங்களினது அந்தமும் தனக்கு பூர்வமாகி தான் உத்தரத்தில் நின்று மருவியதால் சமரசமாயிற்று. இதற்கு நியாயம்
விந்து பரவிந்து இவ் இரண்டையும் மறுக்க சுத்த விந்து வந்தது போலும் சிவம் பரசிவம் இவ் இரண்டையும் மறுக்க சுத்த சிவம் ஆனது போலும் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் இவ் இரண்டையும் மறுப்பது சுத்த சன்மார்க்கம். சுத்தம் என்பது ஒன்றும் அல்லாதது, ஆதலால் சுத்தம் என்பது சன்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு முன் வந்ததால் சமய மதங்களின் அனுபவங்களை கடந்தது. இதன் பொருட்டே சமரச சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லப்பட்டது என்றார்கள். மேலும் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்ற அளவு சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது? நான் லட்சியம் வைத்திருந்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் பாடியிருக்கும் திருவருட்பா புத்தகமே போதும். அப்போது அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இப்போது அதை விட்டதினால் ஆண்டவர் என்னை ஏறாத மேல்நிலையில் ஏற்றினார். அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியம்தான் என்னை இந்த நிலையில் என்னை தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது தயவு 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 என்னும் கருணைதான். அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு இருந்தால்தான் பெரிய நிலையில் ஏறலாம். தயவை விருத்தி செய்வதற்கு தடையாக இருப்பது சாதி சமயம் முதலானவைகள். இவைகளை விட்டு பொது நோக்கம் வந்தால் ஒழிய தயவு விருத்தி ஆகாது என்றார்கள் வள்ளல் பெருமான். மேலும் இப்போது இருக்கும் வேத ஆகம புராண இதிகாச முதலான கலைகள் யாவையிலும் லட்சியம் வையாதீர்கள். அவை ஒன்றிலாவது தெய்வத்தின் உண்மையை கொஞ்சமேனும் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டு கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாபதி என்றும் பெயரிட்டு சாதாரண மனுஷனை போல் கைகால் முதலையான அவைகளுக்கு இருப்பதாக கற்பிக்கின்றார்கள். கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க விக்கிரக பூததாறு முதலியவைகளில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம். அதில் தோண்டி அனுகரிப்பதாக சொல்வது ஜாலம் என்றார்கள் வள்ளலார். மேலும் பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம் பேய்பிடிப்பு உற்ற பிச்சி பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாத உயிர்கள் பல பேதமுற்றும் இங்கும் போரிட்டு இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய் பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதனி என் பிள்ளை யாதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனதில் வேற எண்ணற்கின்ற குருவே என்று பாடுகிறார். மேலும் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலை நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய் உரையை பொய் உரை என நினையாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகாதீர் என்று பாடியிருக்கிறார். அத்துடன் இல்லாமல் இந்த சபாபதி சிவாச்சாரியார் இப்போது இவர் விக்கிரகங்களை வைத்து தேவஸ்தானம் ஆக்குவதற்கு ஜாலம் காட்டும் சத்திய ஞான சபையில் யாவரும் துதிப்பதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் என்று ஒரு விண்ணப்பத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் வள்ளலார். இதை நாம் வாசிக்கின்றோம், கேளுங்கள். சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வபதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திரு உருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எவ்வுயிரும் இன்பமடையும் பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனி தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரிரது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இவ்வுலகத்தின் இடத்து ஆறறிவுள்ள உயர் அறிவுடையதாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்ப முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பற்றி வாழ்தலை வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல். இது எதனால் பெறுதல் கூடுமென்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரி திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன்.
பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தை கிடைக்கும் என்று தேவரின் திருவுருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரு திருவருக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையார் கொடுக்க பெற்றன. மன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றவனல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தின் இடத்தும் ஜீவன் இடத்தும் போக பொருள்கள் இடத்தும் தேவரில் திரு சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாரோ சுதந்திரம் தோற்றமும் தோற்ற மாட்டாது. தேவரில் திருவரு சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரின் பெரும் கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பர ராமலிங்கம். இப்படியெல்லாம் பகிரங்கத்தில் சொன்ன வள்ளலார் இவருக்கு மாத்திரம் தனித்து கனவில் வந்து சபையில் நடராஜரை வைக்கவும், கணபதியை வைக்கவும், சுப்பிரமணியர் வைக்கவும், பெருமாளைக்கு கோயில் கட்டவும் படியாக சொன்னாரா? ஆனால் அவர் வஞ்சனை உள்ளவரே. இவர் வள்ளலார் இடத்தில் வந்து அடுத்த காலத்தில் சாதி சமய முதலான பேதங்கள் தனக்கு இல்லை என்று பூணுல் முதலானதும் அறுத்து போட்ட இவர் பழைய குருடி கதவை திரடி என்ற வாக்கியத்திற்கு ஒப்பாக மறுபடியும் இவர் வேடம் தரித்து கொண்டது என்ன? இவர் சிவாச்சாரியார் பட்டம் தரித்து கொண்ட உடனே இவருடைய சிவா அனுபவத்தில் வள்ளலார் சொன்ன சமரச சுத்த சன்மார்க்கத்தை விட மேலான மார்க்கம் ஒன்று தோற்றப்பட்டது. அது இதுவரையில் உலகத்தில் இல்லை. அது என்ன? சபையில் ஸ்வர்ணமான வில்வமாலை சாத்தி நடேசரை வைத்து ஞானானந்த வள்ளி அம்மையை நடேசருக்கு கல்யாணம் செய்வித்து கணபதியையும் சுப்பிரமணியரையும் பெருமாளையும் ஸ்தாபித்து உலகறிய திருவிழா செய்விப்பதேயாம். அந்த காலத்தில் இந்த சிவா அனுபவ செல்வர் ஏதேனும் அற்புதத்தை காட்டுவார். என்ன அற்புதத்தை காட்டுவார்? ஆண்டவர் சித்த திருகோலத்துடன் வெளிவரும் போது இறந்தவர்களெல்லாம் எழுந்திருப்பார்கள் என்றார்கள். ஆனால் இவருடைய திருவிழா காலத்தில் இருப்பவர்களெல்லாம் இறப்பார்கள். ஆனால் அதைவிட இது விசேஷ அற்புதமே. அதை பின்னால் நடப்பது இருக்கட்டும். இப்போது வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிலைநாட்ட வந்த இடத்தில் இவர் அதற்கு மாறான காரியங்களை செய்வாரோ ஆனால் அந்த வாக்கில் இருந்து ததும்பி விழித்திருக்கும் மேற்சொன்ன மகா வாக்கியங்களுக்கெல்லாம் இவர் கேட்டவர்களுக்கு என்ன விடை கொடுப்பார்? முழு பூசணிக்காயை இவர் உண்ணும் சோற்றில் மறைப்பாரோ? அது மறையாது. அல்லது மேற்சொன்ன மகா வாக்கியங்களுக்கெல்லாம் வேறே விதி கற்பிப்பாரோ? கற்பிக்க முடியாது. அவர் சொன்ன வாக்கியங்களால் வெண்பாரோ? வெல்ல முடியாது. ஆனால் பின் என்னதான் சொல்லுவார்? விழிப்பார். இது அறியாமைதான். என்ன செய்யலாம்? யாரும் இல்லாத ஊரில் அஸ்வமேக யாகம் செய்ய புகுவது போல் இவர் பொருளாலும் தேகத்தாலும் உழைப்பு எடுத்து கொண்டு சம்பாதித்த நிலங்களைப் போலவும் கட்டி வைத்த ஞான சபையைப் போலவும் வள்ளலார் திருக்குறிப்பின்படி கட்டியிருக்கும் சபையை அந்த குறிப்பிற்கு விரோதமாக தேவஸ்தானம் ஆக்குவதற்கு தன் இஷ்டப்படி புதுக்குவதும், சுத்த சன்மார்க்க மரபுக்கு விரோதமாக ஞான சபையில் விக்கிரகங்களை வைப்பதும், பிள்ளையார் கோயில் கட்டுவதும், சுப்பிரமணியர் கோயில் கட்டுவதும், பெருமாள் கோயில் கட்டுகிறதும், குளங்கள் வெட்டுகிறதும், கிணறுகள் வெட்டுகிறதும், இன்னும் பற்பல திருப்பணிகள் செய்ய போகிறதாக இவர் பிரசித்தம் செய்திருப்பதை பார்த்தால் இவருக்கு இருக்கிற சுதந்திரம் மற்ற அபிமானிக்கு இல்லை போலும். இவர் அந்த வள்ளலாருக்கு முதல் பிள்ளையாக இருப்பாரோ? அப்படி இருந்தால் தகப்பனின் குறிப்பின்படிதானே பிள்ளை இருக்க வேண்டுமே. அப்படி இல்லாது இவர் அந்த தகப்பன் இடத்திற்கு அருகாவாரோ? ஆகார். பொருள் சம்பாதிக்க வேடம் தரித்த இவர் எந்த இடத்தில் அந்த வேடத்தை காட்டி பொருள் சம்பாதிக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு அந்த மார்க்கத்திற்குரிய அநேகர் அபிமானித்து இருக்கும் இடத்தில் இவர் வேடத்தை பூட்டு ஜாலம் காட்டுவது என்ன? எப்போது இவர் பிரியசித்தம் செய்து கொண்டு அந்த மரபுக்கு விரோதமான வேடத்தை தரித்தாரோ அப்போதோ அந்த மரபுக்கு நாம் எள்ளளவும் பாத்திரம் அல்லவென்று ஒதுங்குவது இவருக்கு நன்மையாம். இல்லாவிட்டால் ஐயோ, இவர்
அவமதிக்கப்படுவார். என் அன்பார்ந்த ஆண்மனைய உறவுகளே, முன்னே இவர் வந்த காலத்தில் இருந்த உண்மையான நிலையை சொன்னோம். பின்பு இவர் மாறுபட்டு வள்ளலார் திருக்குறிப்புக்கு நேர் விரோதமாக செய்யும் காரியங்களையும் சொன்னோம். இப்போது இவர் விஜய வருஷம் ஆனி மாதம் 22ஆம் தேதியில் பிரத்திசம் செய்திருக்கும் விளம்பரத்தின் ஒவ்வொரு பிரகடனத்தின் உண்மை எப்படிப்பட்டது என்று விசாரிப்போம். இவருடைய விளம்பரம் முற்பத்தி ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை தேவஸ்தான தர்மஸ்தானங்களின் ட்ரஸ்டி என்றார். இவருடைய போலி ட்ரஸ்டி பட்டத்தை குறித்து பின்னால் பேசுவோம். திருவருட்பிரகாச வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று வழங்க வேண்டும் என்று திருகரத்தால் எழுதி கொடுத்திருக்க இவர் குருக்கள் பட்டத்தை மாற்றி சிவாச்சாரியார் பட்டம் பெற்றுக்கொண்டது போல் சத்திய ஞான சபையையும் தர்மசாலையையும் தேவஸ்தான தர்மஸ்தானம் என்று புரட்டியது என்ன? ஞான சபை தேவசானம் என்றிருப்பதால் ஞான சபை வேறு தேவசானம் வேறா? அப்படியென்றால் ஞான சபை என்பது எங்குள்ளது? தேவஸ்தானம் என்பது எங்கு இருக்கிறது? இரண்டும் ஒன்றே எனில் ஞான சபை தேவஸ்தானம் ஆகுமா? பஞ்சபாண்டவர் மஞ்சக்காலை போல மூவர் என்று இருவிரலை சுட்டி காட்டியது போல் பரிகாயத்துக்கு இடந்தருமே. ஆகிலும் ஞான சபை என்பது ஒன்று அங்கு உள்ளதென்று யாவருக்கும் தெரிந்த விஷயமே. அப்படிப்பட்ட ஞான சபையை இவர் தேவஸ்தானம் ஆக்குவதற்கு எண்ணம் கொண்டது வள்ளலார் கற்றளைக்கு முற்றும் விரோதமே. இவருடைய விளம்பரம் 2வது பத்தியில் ஞானானந்த வள்ளி சமேத ஆனந்த நடராஜர் பெருமானும் தனிப்பெரும் கருணநாயகி சமேத அருட்பெரும் ஜோதீஸ்வரும் வெள்ளி அம்பலநாதர் பொன்னம்பலநாதரும் எழுந்தருளி இருக்கும் தேவசானமாகிய மேற்படி சத்திய ஞான சபை என்றார். இவர் பெயரை மாற்றிய தேவசானத்தில் எத்தனை நாதர்கள் எழுந்து அருளி இருக்கின்றார்கள்? ஞானானந்த வள்ளி சமேத ஆனந்த நடராஜ பெருமான் ஒன்று, தனிப்பெரும் கருணை நாயகி சமேத அருட்பெரும் ஜோதி ஈஸ்வரர் ஒன்று, பொன்னம்பலர் நாதர் ஒன்று, வெள்ளியம்பர் நாதர் ஒன்று. இந்த நால்வரும் சபையில் எழுந்தருளி இருப்பது உண்மையா? உண்மையென்றால் இந்த நால்வரும் ஒன்றா அல்லது வெவ்வேறு சாமிகளா? இவை யாரால் சாபிக்கப்பட்டன? அருட்பெரும் ஜோதி ஈஸ்வரர் என்பது சோதி வடிவத்திற்கு மேல் ஈஸ்வர சொரூபம் ஒன்று என்று உள்ளது என்று காணப்படுகின்றது. இந்த நவீன வார்த்தைக்கு இந்த போலி சிவாச்சாரியாரை சமாதானம் சொல்லி எல்லோருக்கும் திருப்தி செய்வாராக. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, கேளுங்கள். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் 10 தினத்திற்கு முன் மேற்படி ஜமீன்தாரரை வரவழைத்து ஆண்டவர் தன்னை கொஞ்ச தினம் மறைத்து வைக்க போகிறதாயும், அப்போது இவ்விடம் ஆதரவற்றிருக்கும் சில ஏழைகளை சில நாள் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் குறைவு வைக்க மாட்டார் என்றார்கள். வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட பின் 15 நாள் வரையில் வள்ளலாரின் உத்தரவின்படியே சில ஏழைகளை காப்பாற்றி கொண்டு வந்தார். இந்த புண்ணிய புருஷருடைய துர்போதனைகளால் முற்றும் அவர்களை கைவிட்டு இவருடைய ஜால வலையில் அகப்பட்டு கொண்டார். இந்த ஜமீன்தார் கைவிட்ட ஏழைகளின் பரிதாபத்தை அங்கு அந்த தருணம் இருந்த சில காரியஸ்தார்கள் அவர்களால் கூடிய வரையில் கையொப்பம் இட்டு கொண்டு 2.5 வருட காலம் அந்த ஏழைகளை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. சில ஏழைகளை கைவிடாமல் கொஞ்ச காலம் காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே, அல்லது தேவஸ்தான தர்மஸ்தான பரிபாலனத்தை ஒப்புவித்தார் என்று இவர் கற்பித்து சொல்வது பொய்யே. மேலும் வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட பின் 10 வருடம் வரையில் மேற்படி இடத்தை சேர்ந்த அபிமானிகளும் மேற்படி ஜமீன்தார்களும் கூடி அநேக தடவை சபை முதலான இடங்களை பற்றி நடவடிக்கை நடத்தி இருந்தார்கள். எந்த கூட்டத்திலாவது அந்த ஜமீன்தார் தர்ம பரிபாலனத்துவம் உடையவர் என்று எந்த ரெக்கார்டிலாவது ஏற்படுத்தியிருக்க வேண்டுமே? இல்லை. வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்ட 7வது வருஷத்தில் ராஜாங்கத்தார் போர்த்தி பட்டா செய்ய ஆரம்பித்த போது சாலை சம்பந்தம் உடையவர்களை விசாரித்த உத்தேசகர்கள் ஆறுமுக முதலியார், நைனா ரெட்டியார், வெங்கடேஷ் ஐயர், சபாபதி குருக்கள் இந்த 4வரையும் குறிப்பிட்டார்கள். இந்த 4வரையும் ஏஜெண்டுகளாக பட்டா மாற்றம் செய்ய 1880ஆம் வருடம் அக்டோபர் மாதம் ட்ரஸ்டி கெஜெட்டில் பிரசுரம் செய்தார்கள். அதை இந்த 4வரும் கேள்விப்பட்டு தங்கள் பேரில் பட்டா இருக்கக்கூடாது, தர்மசாலின் பேரில் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதை ராஜாங்கத்தார் கவனிக்காமலே மேற்படி 4வரை ஏஜென்ட்டுகள் ஆக்கி பட்டா செய்து விட்டார்கள். 3 வருடம் இந்த 4வரும் கூடி தங்களுக்கு இயன்ற மட்டும் நிலத்தீர்வை மேற்படி ஜமீன்தார் இடத்திலும் மற்ற சில அபிமானிகள் இடத்திலும் கிஞ்சித்து உதவியை பெற்று தீர்வை செலுத்தி கொண்டு வந்தார்கள். 1883ஆம் ஆண்டு மேற்சொன்ன 4 ஏஜென்ட்டுகளும் மேற்படி ஜமீன்தாரரை தர்ம மகார்த்தாவாக நியமனம் செய்து பட்டா அவரின் பேரில் செய்து கொள்ளும்படி யாவும் தீர்வை முழுவதும் செலுத்தி கொண்டு வரும்படி யாகவும் கேட்டுக்கொண்டார்கள். சம்மதத்தின் பேரில் தர்ம கர்த்தாவாக இன்னவரை நேகமும் செய்திருக்கிறோம். அவர் பேரில் பட்டா செய்யும்படி இந்த 4வரும் செய்த விண்ணப்பத்தையும் கோர்ட்டிலும் கெஜெட்டிலும் பார்க்கலாம். இந்த தர்மகர்த்தா பட்டமும் இந்த 4வரால் கொடுக்கப்பட்டதே அல்லது மற்ற அபிமானிகளுக்கு தெரியாது. இந்த ஜமீன்தார் பேரில் பட்டா ஆன உடனே இவர் காலமாகிவிட்டார். இப்போது இருக்கும்
வானதராய சக்கிராய பண்டாரியரின் பேரில் போத்தி பட்டா செய்ய கஜெட்டில் பிரச்சித்தம் செய்தார்கள். இந்த ஜமீன்தார் இந்த குருக்களுடைய சொல் வண்ணம் நடக்கத்தக்கவராக இருந்தபடியால் மேற்படி ஜமீன்தார் பேரில் பட்டா செய்யப்படாதது. வேறு ஒருவரை நேகம் செய்கிறோம், அவர் பேரில் பட்டா செய்ய வேண்டுமென்று ஜமாபந்த காலத்தில் அபிஷேகித்தார்கள். அப்படியே ஏற்படுத்தி கொண்டு வரும்படி உத்தரவு செய்து அந்த வருஷம் பட்டா செய்வதை நிறுத்தி மறு வருஷம் வேறு ஒருவரை நேகமம் செய்து கொண்டு போகும் முன்னே இந்த ஜமீன்தாரின் பேரில் பட்டா செய்து விட்டார்கள். இந்த ஜமீன்தாருக்கு பட்டா மாற்றுதலை மாத்திரம் செய்ய ராஜாங்கத்தாருக்கு சுதந்திரமே அல்லது திருமகர்த்தா பட்டாத்தை மாற்றுவதற்கு அவர்களுக்கு யாதொரு சுதந்திரமும் இல்லை. இது அந்த இடத்தை சேர்ந்த அபிமானிகளால் ஏற்படுத்த வேண்டிய கடமை. அப்படி இருக்க யாரால் இவருக்கு தர்மகர்த்தா பட்டம் வந்திருக்கலாம்? கிரமமாக ஏற்பட்ட தர்மகர்த்தார்களுக்கு தங்கள் சுதந்திரமாக ட்ரஸ்டியை ஏற்படுத்திக் கொள்ள அதிகாரம் இல்லாது இருக்கும்போது இன்ன விதமாக தர்மகர்த்தா பட்டம் தனக்கு வந்ததென்று தெரிந்து கொள்ளாமல் இந்த ஜமீன்தார்கள் தான் இவருக்கு ட்ரஸ்டி பட்டம் எப்படி கொடுப்பார்? இவர் ட்ரஸ்டி பட்டம் கட்டி கொண்டது எப்படி என்றால், இந்த ஜமீன்தாருக்கு மேற்படி குருக்களின் பேரில் வந்த ஏதோ சில மனஸ்தாபத்தால் தன் பேரில் இருக்கும் சாலை பட்டா நிலத்தை சில காரியஸ்தவரின் பேரில் மாற்றிவிட எத்தனித்தார். அதை யாரும் கவனிக்கவில்லை. அதன் பேரில் ராஜினாமா கொடுத்து விடுவதாக சொல்லி அனுப்பினார். அத்தருணம் குருக்கள் வேட்டவலம் போய் ஜால வித்தைகளால் அவரை மயக்கி அவருக்கு தர்மகர்த்தாகவும் இருப்பதாக காட்டி ட்ரஸ்டி அதிகாரம் தனக்கு கொடுத்தால் சாலை விஷயத்தில் தங்களுக்கு ஒருவித தொந்தரவும் இல்லாமல் தீர்வை முதலானது நானே செலுத்தி கொண்டு வருகிறேன், பட்டா மாத்திரம் தங்கள் பேரில் இருக்கட்டும் என்று சொன்னார். இதை அவர் ஒப்புக்கொண்டார். உடனே முத்திர கடிதம் வாங்கி மஞ்சக்குப்பத்தில் சிலரை கொண்டு தனக்கு வேண்டிய அங்கங்களெல்லாம் எழுதி மேற்படி ஜமீன்தார் இடத்தில் கையெழுத்து வாங்கி ரிஜிஸ்டர் செய்து கொண்டார். அந்த வருஷம் தீர்வை செலுத்தும்படி மேற்படி ஜமீன்தார் இவரை நிர்பந்தம் செய்ய மறுபடியும் அவரிடம் போய் மயக்கி தீர்வையை அவரே செலுத்தும்படி செய்தார். இவர் ரெஜிஸ்டர் செய்து கொண்டு வந்தவுடன் மீச உள்ள ஆண் பிள்ளைகளாக இருந்தால் வாருங்கள், நான் போலி ட்ரஸ்ட் பட்டம் கட்டி கொண்டேன் என்று சில பாக்கிராம்களை காண்பித்து நவநவ விதமான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். பின்பு சில அபிமானிகள் இதை கேள்விப்பட்டு மேற்படி ஜமீன்தாரிடம் போய், உங்களுக்கு தர்மகர்த்தா தத்துவம் இல்லாதிருக்க அவருக்கு நீங்கள் ட்ரஸ்டி பட்டம் எப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்க, என்னை மயக்கி கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விட்டார். மயக்கும் தன்மையில் 1000 தாசி ஆனாலும் அவருக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்றார். இதை பற்றி நாங்கள் உங்களையும் கோர்ட்டு மூலமாக வரவழைக்கப் போம் என்று சொன்னதற்கு நான் கொடுத்த அதிகாரத்தை வாங்கி கொள்கின்றேன் என்று சொன்னவர் இன்னும் அவர் மயக்கத்திலேயே அழிந்து கிடக்கிறார். ரத்தின முதலியார் என்பவர் வள்ளலார் இடத்தில் மிகவும் அன்புடையவர். இவரும் இவருடைய மனைவியாரும் தர்மசாலையில் இருந்தே காலமாகி விட்டார்கள். மேற்சொன்னவருடைய பிள்ளைகள் கணபதியும் சண்முகமும் பாலியர்களாக இருந்தபடியால் இந்த 2 பிள்ளைகளும் பாட்டியாருடைய அரவணைப்பில் இருந்தார்கள். அந்த அம்மாளும் காலமாகிவிட்ட பின் இவ்விருவரும் கையால் பொங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். மூத்தவன் கணபதி என்பவனுக்கு சுமார் வயது 20 இருக்கும். இந்த பிள்ளையை அடுத்தடுத்து வரும் காக்கை வலிப்பினால் புத்தி சுவாதீனம் இல்லாமல் வெறியனைப் போல் இருந்தான். இது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. இளையவன் சண்முகம் என்பவனுக்கு சுமார் 18 வயது இருக்கும். இந்த இளையவன் பொங்கி தன்னுடைய அண்ணனையும் சவரச்சனை செய்து, அதாவது அரவணைத்து கொண்டு வந்த கஷ்டத்தினால் தான் கல்யாணம் செய்து கொள்ள எத்தனித்து சென்னை பட்டினத்தில் இருந்த தன் சொந்த வீட்டை 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்து இவருடைய விளம்பரம் 16வது பத்தியில் சொல்லியபடி 150 ரூபாய் பூசக்கட்டளைக்கு வைத்து 350 ரூபாய் கல்யாண செலவுக்கு எடுத்துக்கொண்டு 1000 ரூபாய் கள்ளக்குறிச்சியில் தங்கள் போஷண நிமித்தம் இந்த குருக்கள் மூலமாகவே, அதாவது சபாபதி சிவாச்சாரியார் மூலமாகவே நெல்லுக்கு வட்டி கொடுத்து மேற்கண்ட சிறுவர் 2 பேரிலும் பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு ரிஜிஸ்டர் செய்து கொண்டார்கள். இந்த சண்முகம் என்கின்ற இளைய பிள்ளைக்கு இந்த குருக்களை முன்னின்று பெண் பேசி திருவொற்றியூரில் கல்யாணம் செய்வதாக ஏற்பாடு செய்து கல்யாணத்திற்கு வைத்த 350 ரூபாய்க்கு இந்த குருக்களை சாமான்கள் எல்லாம் வாங்கி திருவொற்றியூருக்கு அனுப்பினார். விவாகம் செய்து கொள்ள போகிற இந்த சிறுவன் உடனே பட்டணத்தில் இருந்து பார்வதிபுரத்திற்கு வந்து சாலையில் உள்ளவர்களுக்கு தாம்பூலம் வைப்பதற்கு சாமான்களை வாங்கி கொண்டு வந்தான். அன்றைய தினமே வாந்தி பேதி எடுத்து மரண அவஸ்தையினால் பிரகஞ்ச இல்லாமல் மறுதினமே வள்ளலாரின் நண்பனின் மகன் இறந்தான். மூத்தவனே எதை கொண்டு போய் கொடுத்தாலும், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவன், எதை கொண்டு போய் கொடுத்தாலும் கையெழுத்து போடத்தக்கவன். அப்படிப்பட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்பது யாவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த பிள்ளையும் மேற்படி இளையவன் இறந்துவிட்ட 2வது மாதமே வலியினால் துன்பப்பட்டு மர்மமான முறையில் இறந்தான். அப்படி இருக்க எந்த காலத்தில் உயிரின் மூலமாய் இவருக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்திருக்கலாம்? ஒவ்வொருவரும் இந்த அதிசயமான சங்கதியை கவனியுங்கள். இது மட்டுமில்லாமல் கல்யாண செலவுக்கு வாங்கிய 350 ரூபாய் பணம் எங்கே போனது?
இதன் நியாயம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் வெளிப்படும் போது இத உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சபாபதி சிவாச்சாரியார் சபையில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறதாக வேண்டிய பொருள்களை பிராயந்து பிராமண கும்பல்களை சேர்த்து கொண்டு சபைக்கும் தென்னங்கித்துகளை கட்டி ஓம குண்டத்தை போட்டு அநேக குடுவைகளை வைத்து ஒரு கலசத்தை நாட்டி இரவும் பகலும் ஓமத்தை வளர்த்து குடம் குடமாக நெய்யை ஊற்றி ஒரு கல்லை வைத்து ஆத்மலிங்கம் என்று அபிஷேகம் செய்து பின்பை அதை எடுத்து கொண்டு அந்தந்த தேவாலயங்களுக்கு ஓடி மறுபடியும் அதை கொண்டு வந்து சபைக்குள் வைத்து பிரிதி தினமும் ரகசியமாக உள்ளே அபிஷேகம் செய்து கொண்டு வருகிறார். வெளியாளுக்கு ஒன்றை காட்டி ஒன்றை முடித்தார். இப்படிப்பட்ட சடங்குகள் வள்ளலார் எப்போதாவது இவருக்கு நடத்தி காட்டியது உண்டா? இவர் சில காலம் சுத்த சன்மார்க்கத்தை விளக்க வந்த வள்ளலார் இடத்தில் பழகியும் ஆத்மலிங்கம் இன்னதென்று ஒன்று தெரிந்து கொள்ளாமல் கல்லை கட்டி கொண்டு 1000 ரூபாய் வீணாக செலவு செய்ததை விட வள்ளலார் சொன்ன சன்மார்க்கத்துக்குரிய ஜீவகாருண்யத்தை நாடி ஆத்மலிங்கமான எளிய ஜீவர்களுக்கு விநியோகம் செய்திருப்பாரானால் பொருள் கொடுத்தவர்களுக்கு விசேஷ புண்ணியத்தை அடைந்திருப்பார்கள். இவருடைய 19வது பத்தியில் தேவஸ்தான தர்மஸ்தானங்களிலும் சத்திய ஞான குருதேசிகன் திருமாளிகை உள்ள சித்தி வளாகத்திலும் இன்னும் பற்பல செய்காரிய திருப்பணிகள் இருப்பதாக குறித்து சிற்சபா ரகசியங்கா பளிங்கு திரையில் சொர்ண மாலை விண்ம மாலை சாத்துவித்தல் என்றார். சொர்ண வில்வ மாலை சாத்துவதற்கு வள்ளலார் இவருக்கு சொற்பனத்தில் வந்து சொன்னாரோ? இது சமரச சுத்த சன்மார்க்க சின்னமோ? என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அவர்கள் ஞான சபைக்கும் வள்ளல் பெருமானுக்கும் நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கும் செய்த துரோகங்களை என்னால் படிக்க முடியவில்லை. அது நீண்டு கொண்டே போகிறது. எனக்கு அதை படிக்கும் பொழுது மூச்சடைக்கிறது. என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, இப்போது உங்களுக்கு தெரிகிறதா வள்ளல் பெருமானார் தன்னுடைய ரஷ்ய சீடனிடம் ஏன் சத்திய ஞான சபையின் சுவர் காலியாகிவிட்டன, அந்த நிலம் வறண்டு போனது, அங்கு அருள் ஒளி இல்லை என்று சொன்னார் என்று இப்போது உங்களுக்கு புரிகிறதா? சத்திய ஞான சபை வள்ளல் பெருமானால் எதற்காக எழுப்பப்பட்டது? எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கும் இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சித்தாடல் வெளிப்படுகின்ற போது இந்த பூமியில் உள்ள சர்வ ஆன்மாக்களும் பிணி மூப்பு மரணம் முதலானவற்றை தவிர்த்து கொண்டு அனுகிரகம் பெறுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உரிமை உள்ள சத்திய ஞான சபையில் கடந்த 100 ஆண்டுகளாக அந்த சிவாச்சாரியாரால் மலம் வாரி பூசப்பட்டு இருக்கிறது. இனிமேல் எப்படி வந்து இந்த இடத்தில் ஆண்டவர் சித்தாடல் புரிவார்? ஒருவேளை நம்முடைய வள்ளல் பெருமானார் சொன்னது போல் அந்த சுவர் காலியாகி விட்டதோ, அங்கு எதிர்காலத்திலும் கூட அருள் ஒளி விளங்காமல் போய்விடுமோ? என்ன நடக்கும் என்பதே தெரியவில்லையே. ஆனால் என்ன நடந்தாலும் நாம் பயப்படுவதற்கு தேவையில்லை. நம்முடைய வள்ளல் பெருமான் தான் அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவன் என்று சொல்லி இருக்கிறாரே. அதன்படி வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையை சில புனித ஆத்மாக்களை கொண்டு சட்டப்படி தூய்மைப்படுத்தினார். கடந்த 100 ஆண்டுகள் மேலாக ஞான சபையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பிரதோஷமும் காட்டப்பட்டு வந்தது. இப்படியே தொன்று தொட்டு வந்தது. பின்னாளில் வந்த நமது சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்களான குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியன் ஐயா, வேகாக்கொள்ளை சரவணன் ஐயா, ஜோதி ஐயா, கேசவன் ஐயா, ஆறுமுகம் ஐயா போன்ற பல அன்பர்கள் ஏபிஜே அருள் என்று அழைக்கப்படுகின்ற மதுரை இளங்கோ ஐயா அவர்களின் தலைமையில் 2006ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பாக வெற்றி கிடைத்தது. பின்பு காவல்துறை ஒத்துழைப்புடன் கடந்த 100 ஆண்டுகள் மேலாக ஞான சபையில் படிந்திருந்த அழுக்கு நீக்கப்பட்டது. அதாவது அங்கிருந்த சிவலிங்கம், நடராஜர் சிலை, படிகலிங்கம் முதலானவை அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் சாதி மதம் கடந்து ஞான சபைக்கு வரும் ஆன்மாக்களுக்கு நீதிமன்ற உத்தரவின்படி விபூதியை தவிர்த்து பிரசாதமாக பணக்கற்கண்டும் நாட்டு சர்க்கரையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட புனிதத்தை வள்ளல் பெருமானார் இந்த புனித ஆன்மாக்களை கொண்டே நடத்தினார். இதில் எனக்கு தனிபெரும் பெருமை உண்டு. இந்த வழக்கை நடத்த அரும்பாடுபட்ட ஒருவர்களில் ஒருவர் என்னுடைய மாமாவும் ஆவார். அவர் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவர் இப்போது அரசு உயர் அதிகாரியாக இருக்கிறார். ஞான சபை இன்னும் பழைய புனிதத்திற்கு வர இன்னும் 2 தடை மட்டுமே உள்ளது. ஒன்று சிவாச்சாரியாரால் வைக்கப்பட்ட கலசமும் அதே ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்ட மாத பூச ஜோதி தரிசனமும். இந்த 2ம் நீங்கிவிட்டால் ஞான சபை முழுமையாக புனிதம் பெறும். நம்முடைய வள்ளல் பெருமானார் மகிழ்ச்சி அடைவார். பின்பு ஆண்டவர் சித்தாடல் புரிவார். அதன் பின்பு பூமியில் உள்ள சர்வ ஆன்மாக்களும் அனுக்கிரகம் பெறும். இந்த உண்மைகள் எதுவும் தெரியாமல் போனதினால்தான்
பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்தியதீபம் சிவகுரு ஐயாவும் வள்ளலார் மிஷனை சார்ந்த சாது ஜானகிராமன் ஐயாவும் வள்ளலார் கொள்கைக்கு எதிராக நடந்த சிவாச்சாரியாருக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வந்தனர். இந்த இருவர்களுக்கும் உண்மை என்ன என்பது தெரிந்துவிட்டது. இனிவரும் காலங்களில், குறிப்பாக மாதப்பூச காலங்களில் வள்ளல் பெருமானுக்கு எதிராக இந்த இருவர்கள் போர்க்கொடியை தூக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த இருவர் மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானார் எவ்வளவு கருணையானவர் என்று நாம் நம்புகின்றோமோ, அதைவிட இன்னமும் ஒன்றை நாம் நம்ப வேண்டும். அவர் நாம் எதிர்பார்ப்பதை விட மிகவும் ஆபத்தானவர் என்று. வள்ளல் பெருமானார் எவ்வளவு பொறுமையாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு பொறுமையாகவும் நிதானமாகவும் அன்பாகவும் இந்த காணொளி வாயிலாக சொல்லிவிட்டார். ஞான சபையின் வழிபாடு விஷயத்தில் நாம் யாதொரு தடையும் செய்யக்கூடாது. தடை செய்தவனுக்கு துணையும் போகக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும். இல்லையென்றால் பின்பு வந்ததை பட வேண்டும். என்மேல் பழியில்லை, சொல்லிவிட்டேன். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம்.